Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. நம்ம தொடர்ந்து இந்த போலீஸ் ரோல்ஸே வரதை பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி எல்லாமே நம்மளுக்கு இப்படி வருது அப்படி இல்லை, இது தமிழோட கதை தானே. ஆஹா. ஸோ அதனால் இமீடியட்டாக ஓகே ஆச்சு. எனக்கு அவ்வளோ நல்ல கதைகள் இருக்குது வெளியில். அதை நம்ம சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா இந்த மாதிரி ஐஏஎஸ்ஸாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுலாம் அந்த மாதிரியே தெரியாது. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கதைகள் வரும். இந்த படமே நிறைய எமோஷன் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தந்துச்சு. படம் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸ்க்குமே ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னா டெக்னீஷியன்ஸோட ஆக்டர்ஸோட நடக்கிற அந்த இதுதான். அந்த ஸ்டோரி எப்படி நீங்கள் வந்து தமிழ் அவர்கிட்ட வந்து அந்த லைன் எடுத்தீங்க? லைக் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது தமிழ் வந்து லைன் எடுக்கல, தமிழ்கிட்ட தான் ஸ்டோரி. ஆமாம், அவரு ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டை ஒரு கதையாக ஒன்று ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் இயக்குனர்கிட்ட வந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ படத்தில் வந்து இயக்குனர் ஒரு கதை சொல்லுவாங்க, எடிட்டருமே ஒரு கதை சொல்லியிருக்காரு ட்ரெய்லரில். அது எப்படி நீ உங்களோட இன்ஃப்ளூன்ஸா இல்லை கதையை தான் நீங்கள் வந்து ரிவீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணும்? இல்லை, நம்ம எதையும் மறைக்கிறதுக்கு இல்லை. ஓகே, நம்ம எப்பவுமே எஜ்ஜில் தான் வருவோம். இந்த மாதிரி ட்ரைலர்ஸ் எப்பவுமே எஜ்ஜில் வருவோம். எஜ்ஜில் வரும்போது நம்ம காமிச்சு தான் ஆகணும். காமிச்சாலும் நாங்கள் பர்சனலாக அப்படி ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த இது வந்து வெற்றி சார்கிட்ட இருந்த இதுதான். அது அவருடைய படங்களில் நீங்கள் எதையுமே மறைக்கலாம் மாட்டார். அது வந்து வரும், நீங்கள் அதை பாருங்கள். அது என்னவா இங்கே தேட்டரில் என்னவா இருக்குன்னு பாருங்கன்றது தான், ஸ்க்ரீனில் என்னவா வருது பாருங்கன்றது தான். ஸோ அந்த தைரியம் தான். அதுக்கப்புறம் எடிட்ரு அவர் ஃபிலோ வந்து ஓப்பன் மைண்டட். என்ன வந்து முதல்ல கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாலும் அப்புறமா வந்து சரியாக வரும் அப்படின்னாக்கா சரியாக வரும், அவரும் சரியாக வரும்னா முடிவு பண்ணிட்டு அவர் ஓப்பனாக இது பண்ணிடுவார். ஸோ அப்படி எல்லாம் சேர்ந்து ஓப்பனாக இது பண்ணது தான். அது பிளான் பண்ணி தான் பண்ணுறோம். பிளான் பண்ணி தான். ஓகே. அண்ட் ஒய் அக்ஷய்குமார்? ஏன்னா அவர் வந்துட்டு இப்போ டெபியூட்டண்டாக இருக்கும் போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் வந்து கரெக்டாக புரிஞ்சு உங்களுடைய மீட்டரில் அவர் வந்து டெலிவரி பண்ணாரா, இல்லை எப்படி இருந்துச்சு ஆரம்பத்தில்? இல்லை, இதில் அக்ஷய்குமார் அப்படின்னா இப்போ அக்ஷய் வந்து இந்த ப்ராஜெக்ட் செட் பண்ணும்போது அக்ஷய் உள்ளே வராரு. ஏன்னா இப்போ அவர் நடிக்கணுன்ற அந்த ஆர்வம் இருக்குது. பட் ஆனால் நமக்கு என்னவா இருந்துச்சுன்னா, இது வந்து அக்ஷய் அப்போ இருந்த அக்ஷயா ஃபிசிக்கலாகவும் எல்லாமே வேறையாக இருந்தாப்புல. அப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஸோ நம்ம இது பண்ணலாம் அப்படின்போது இப்போ ஒர்க் ஷாப் வைக்கிறோம். அப்போ சூரி அவர் வந்து நல்லா ஒர்க் ஷாப் பண்ணுறாரு. அவர்கிட்ட அவர் ஒப்படைச்சோம். அப்புறம் நடிகர்கள் யார் யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கோ எல்லாருமே ஒப்படைச்சோம். அவர் அதெல்லாமே கரெக்டாக வச்சு பண்ணார். மெயின் கேமரா பார்த்து பயப்படக்கூடாது. சரி, எனக்குமே இது ஃபஸ்ட் படம், நானே கேமரா தூக்கி வச்சாக்கா முதல்ல இதுதான். பட் ஆனால் நான் கொஞ்சம் எனக்கு ஒரு கொஞ்சம் தைரியம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வெற்றி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். பட் அதை கேட்பாங்களான்றது வேற, பட் ஹேண்டில் பண்ணுறது தெரியும். அந்த ஒரு இது இருந்துச்சு. இப்போ அவருக்கு அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அதை சூரி பார்த்துக்கிட்டாரு. அதை அவருடைய ட்ரைனர் பார்த்துட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் அதை இது பண்ணிட்டார். எனக்கு என்ன தேவைன்றதை மட்டும் நான் கரெக்டாக அதை இதுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் விக்ரம் பிரபு சார் அவரும் அக்ஷய அப்படி பார்த்துக்கிட்டாரு. ஆமாம், கம்ஃபர்ட் பண்ணிட்டார். அவர் எல்லாருமே கம்ஃபர்ட் பண்ணிட்டாரு. இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மொதல் படம் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸ்க்குமே ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னா டெக்னீஷியன்ஸோட ஆக்டர்ஸோட நடக்கிற அந்த இதுதான். நம்ம நினைக்கிறது ஒன்று, அதை கரெக்டாக சொல்ல தெரியாது, உண்மையாக சொல்ல வராது நமக்கு. ஸோ பட் ஆனால் அதெல்லாம் நல்லா இருக்கும்னு தோணும். அதை எப்படி கன்வே பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கன்வே பண்ணும்போது நமக்கு புரிய வைக்கணும். இவங்க நம்மளை பேர் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது அவங்களும் அதை ஏற்றுக்கணும். ஸோ அப்படி நம்ம ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தால் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கான்ற ஒரு இதுமாக வந்துடும். ஸோ இது ஒரு பெரிய இது. ஸோ இதெல்லாமே தான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அது மேக்ஸிமம் அவர் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு நல்லாவே ஓப்பனாகவே இருந்தார். அதை ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்புறம் டீமாகவே எனக்கு கேமராமேனு. ஸோ வந்து நானும் மாதேஷும் கிளாஸ்மேட்டு, ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ்மேட்டு. ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் மாதேஷ் வரும்போது எக்ஸ்பீரியன்ஸாக வந்தாப்புல, அது எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. பண்ண படங்கள் எல்லாமே இப்போ அதாவது சொல்லிட்டு இருக்காப்புல நான் அடுத்த படம்லாம் வெற்றின்னு. ஸோ வந்து அந்த இது வந்து எனக்கு அது பயங்கர இதுவாக இருந்துச்சு. நான் சொன்னேன் மச்சா அப்படி வச்சுக்கலாம் ரைட்டு ஓகே மச்சி. அங்கே தான் நடக்குமா? ஏன்னா நீ சொல்றது நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அது எப்போதும் அதை வந்து யாரும் எந்த கேமராமேன் அதை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புரிஞ்சிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லுங்க நான் எடுத்தாரேன்னு சொல்றதுன்றது வந்து எந்த டேரக்டரும் அதை ரசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்க ஒன்று இருக்கும். அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இருக்க அந்த கேமராமேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ அதை பயங்கரமாக எனக்கு அதை சப்போர்ட் பண்ணாப்ல மாதேஷ். ஸோ வந்து மியூசிக் ஜஸ்டின்னு, ஸோ அவருமே அந்த மாதிரி தான். அந்த ஸ்டோரி எப்படி நீங்கள் வந்து தமிழ் அவர்கிட்ட வந்து அந்த லைன் எடுத்தீங்க? லைக் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது தமிழ் வந்து லைன் எடுக்கல, தமிழ்கிட்ட தான் ஸ்டோரி. ஆமாம், அவரு ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டை ஒரு கதையாக ஒன்று ஒர்க் பண்ணுறாரு. அப்போ நாங்கள் பேசுவோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க. அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அப்போ அவர் நிறைய விஷயங்கள் அதை பற்றின சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. ஸோ ஆனால் நான் பண்ணுன்ற எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. அது நான் வேறு ஒரு இதில் தான் இருந்தேன்.
அது அப்படியே போய் கடைசியில் அது வந்து லலித் சார் போச்சு. போய் அப்புறம் அவரு வந்து கேட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் நடந்துச்சு. அப்போ இந்த கதையில் என்னவா இருந்துச்சுன்னா, இது ரியல் லைஃப்ல இருந்த மனிதர்களை பற்றின கதைன்றதுனால அந்த ரியல் லைஃப் மனிதர்கள் நம்ம பற்றி கிடைக்கல. பட் ஆனால் அதுக்கு வேணால் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே நம்ம அப்போ அவர் கூட உட்காந்து தமிழ் பயங்கர போலீஸ் சைடில் இருந்து எல்லாம் சப்போர்ட்டும் தமிழ் பண்ணாரு எனக்கு. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ஸ் இதில் இருக்க கிராமங்கள் இருக்க விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி எல்லாமே ஒரு டீம் ஒர்க் பண்ணாது. எல்லாருக்குமே வந்து இந்த கதை தெரியும். டெக்னீஷியனாக யாருக்குமே கதை தெரியக்கூடாதுன்றது நான் இதே பண்ணல. எல்லாருக்குமே இந்த கதை தெரியணும். அப்போ தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியடு, ஸோ இதுக்குள்ளே முடிக்கணும். பாட்டம் டேரக்டர், ஸோ இது ரொம்ப இதுக்கப்போ பிளானிங் இருக்கணும். பிளான் ஏ பிளான் பி அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படிலாம் இது பண்ணோம். அதெல்லாம் பயங்கரமாக மற்ற டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருமே இது ஒரு பெரிய டீம் எல்லாருமே சேர்ந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அதனால இது கொஞ்சம் வந்துருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, எனக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு கூட இருந்து பழகின ஒரு பையன் நம்ம கூட வந்து சுட்டித்தனமாக இருந்திருப்பாப்புல, அங்கேயே சினிமா நோக்கத்தில் இருந்துட்டு இப்போ ஒரு முதல் படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க. காலேஜ்ல அவர் தாங்க கேங்ஸ்டர். ராஜு பாய் சொல்றேன், அவர்லாம் சென்னை பையன், காலேஜ்ல நான்லாம் ஊர்ல இருந்து வந்த பையன். ஓகே, உங்களை தான் மெட்டிட்டு இருப்பாரு. அப்படிலாம் இல்ல, ஒரே கிளாஸ் தானே. அவங்களுக்கு சென்னை தெரியும். அப்ப நாங்களாம் ரூம் விட்டா வீடுன்னு வந்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு இயர். அவரு மொத்த சென்னையும் கரைச்சி குடிச்சாரு. ஸோ அப்போலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்கள் காலேஜ் இந்த டூர் போகிறது அதுன்னு எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னொன்று 2 பேருமே நல்லா வரைய தெரியும். ஸோ பிளானிங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பிளானிங் பண்ணி ஈஸியாக இருந்துச்சு. இல்லை ஸ்பாட்டில் வந்துட்டு அந்த டிஸ்கஷன்ஸ் எப்படிலாம் இருக்கும், அது ஓகேவா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம பேசும்போதே இப்போ நம்ம ஆஃபீஸில் பேசும்ல ப்ரீ பிளான், அப்போவே ஓரளவுக்கு ஒரு 90% வேலை முடிஞ்சிருச்சு. அங்கே போயிட்டு ஒரு லைட்டு போகிற நேரத்தில் தான் சின்ன சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் வரும். ஒரு 5:30 மணி இந்த ஷாட் வந்து இவருக்கு வந்து இந்த டேட்ல இந்த சீனை முடிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கும். நமக்கு வந்து லைட்டு கிளைமேட் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன இது வரும். ஆனால் பட் அதை பேசி அவருக்கும் அந்த சீன் மிஸ் ஆகாமல் எனக்கு அதே டைமில் குவாலிட்டி போகாமல் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பேலன்ஸ்டாக பண்ணி முடிச்சிருவோம். ஓகே. அண்ட் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், லைக் முதல் ஃபிலிம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பெரிய டெக்னீஷியன்ஸ் பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தவங்களும் வந்து எல்லாம் நிறைய படங்கள் சக்ஸஸ்ஃபுல் படங்கள் கொடுத்தவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆரம்பமே பயங்கர ஒரு எப்படி சொல்லுவாங்க, அந்த கோல்டன் ஸ்பூன்னா சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு அது? ஃபர்ஸ்ட் ரொம்ப நர்வஸாகவே இருந்துச்சு. ஏன்னா ஆக்டிங்னா என்னன்னு தெரியாது. பேஷன் இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் ஈஸியாக வந்தாலும் அதை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நம்ம எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணணும். அது நம்ம கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு எனக்கு ஹோல் டீம் ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நைஸ் டெக்னீஷியன்ஸ், நைஸ் ஆக்டிங் கோச் எல்லாரும் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஒரு ஆன்போர்டாக என்னை ட்ரஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்துல்லோட கேரக்டர் நீங்கள் கேட்கும் போது அந்த கேரக்டராகவே நீங்கள் இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன ஹோம் ஒர்க்லாம் பண்ணீங்க? லைக் அதை சொல்லி கொடுத்துட்டாங்களா ஆல்ரெடி உங்களுக்கு? ஃபர்ஸ்டே சுரேஷ் சார் போய் பார்க்கும்போது நம்ம கதை எதுவுமே தெரியாது. நம்ம வந்துட்டு குட் லுக்கிங்காக இருக்கணும் ஃபர்ஸ்ட் படத்தில் சொல்லி நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு போயிட்டு மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த பைசப்ஸ்லாம் இருக்கக்கூடாது, ஒர்க் அவுட்டே பண்ணக்கூடாது, நல்லா சாப்பிட்டுக்கோ, அன்ஃபிட்டாக இருக்கணும். அப்புறம் தான் சொன்னேன் ஜெயில் சீக்வன்ஸ். அப்போது நான் தாடியும் வளர்த்த மாட்டேன், அதுக்கப்புறம் நீ வளர்த்துடும் மெஸ்ஸியாக இருக்கணும் அந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு அது பண்ண எனக்கும் வந்துட்டு நான் ட்ரைனிங் ப்ராசஸ் போனேன். சிவகங்கைக்கே நான் போயிட்டு அங்கேயே ஒரு 20 days 25 days இருந்துட்டு அந்த ஊர் மக்கள் என்னென்னலாம் பண்ணுறாங்க, டே டு டே ஆக்டிவிட்டி, அவங்க பாத்திரம் கழுவுறாங்க, சாணி அள்ளுறாங்க, அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அங்கே கோயில் போவாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களோட அப்படியே போயிட்டு அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு விறகடுப்பில் சமைக்கிறது இதெல்லாமே பண்ணும்போது நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற கேப் கொஞ்சம் கம்மியாகும்ல, கொஞ்சம் க்ளோஸ் ஆகும்ல. ஏன்னா நான் சிட்டிலேருந்து நான் வந்திருக்கேன், எனக்கும் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கும் இது. ஸோ அந்த கேரக்டர், அந்த ஊர்லேருந்து வந்த கேரக்டர் தான் அப்துல். ஸோ நானா அவங்களோட நானும் அந்த ஊர் மக்களும் ஜெல்லானா அது நடக்கும். அவங்கலேருந்து ஒருத்தனா இருந்து கற்றுக்கிட்டீங்க. ஆமாம் ஆமாம். ஏதாவது கஷ்டமான சீன்ஸ் எதாவது இருந்துச்சா? லைக் அந்த சீக்வன்ஸ் வந்து நீங்களும் விக்ரம் அவர்களும் சேர்ந்து நடிக்கும் போது டேக்ஸ் எதாவது அதிகமாக போகிற போது அது மாதிரி தான் இருந்துச்சா? இல்லை, ஆப்வியஸாக சில வாட்டி டேக்ஸ் ஜாஸ்தி போகாமல் இருக்காது. ஒன்று கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு நல்ல டீம் இருக்கிறனால 2-3 டேக் ஜாஸ்தி ஆனாலும் பேனிக் ஆக அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாரும் வந்துட்டு நம்ம படம் நல்லா வரணும்னு தான் பண்ணுறோம். ஸோ அது நம்ம பேனிக் ஆனால் நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஹெல்ப்பும் பண்ணாங்க. அதே மாதிரி நானும் பேனிக் ஆகலை. முடிஞ்ச அளவுக்கு நானும் பேனிக் ஆகாமல், முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் படம் நினச்சிட்டு பண்ணாமல் நம்ம ஒரு படம் பண்ணுறோம், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம பண்ணோம், அதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு. ஸோ ஓகே, சொல்லுங்கள், நீங்கள் தான் ஏதாவது கொலை பண்ணீங்களா? இல்லை பண்ணீங்களா?
கதையை கேட்குறாரு. அப்படிலாம் கேட்கக்கூடாதா? ஏன்னா இவங்க தான் நல்லா தெளிவாக சொல்லிட்டு இருந்தாரு. சரி அப்படியே போகிற போக்கில் கதையை கேட்டாலும் பார்த்தா அது எப்படி சொல்ல முடியும்? அது நீங்கள் 25th போய் பாருங்க, கண்டிப்பா. முதல் படம் மாதிரி இப்போ தெரியல. அவர் அதே தான் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கூட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. எல்லாம் பண்ணலங்க. இல்லை எனக்கு நான் பார்க்கும்போது சரி அதில் ஏதாவது என்ன பண்ணீங்க, அந்த பொண்ணு அவ்வளோ அழுகுறாங்க, கடைசி சேர்ந்துருவீங்களா? படத்துல இருக்கிற நிறைய பேர் அழுவாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அழுவேன். நீங்களும் அழுவீங்க? எல்லாரும் அழுவாங்க, நீங்களும் அழுவீங்கன்னு நாங்களுமா? ஓ ஓகே. ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து இந்த போலீஸ் ரோல்ஸே வரதை பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி எல்லாமே நம்மளுக்கு இப்படி வருது? இல்லை, இது தமிழோட கதை தானே. ஆஹா. ஸோ அதனால இமீடியட்டாக ஓகே ஆச்சு எனக்கு. அவர் வரேன்னு சொன்னார், போலீஸ் கதைன்னு சொன்னார். அப்போவே ஓகே, சரி இவர் தெளிவாக தான், எதுவுமே போலீஸ்னால் தெளிவாக தான் வருவார் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து கதை சொல்லி கதையோட மெயின் அவுட்லைன் இந்த மாதிரிலாம் சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் மீட் பண்ணேன். சுரேஷ் ஒரு ஃபுல் லென்த் கதையை சொன்னார். எனக்கு கேட்க வேண்டிய கேள்வியெலாம் கேட்டேன். எனக்கு என்னோட டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக ஐல் கெட் இன் டு இட். அப்படி தான் ஃபுல் டீமை மீட் பண்ணேன். எனக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் வந்து மாதேஷ் இருந்தார், ஏற்கனவே டானாக்காரன் டீம். ஸோ எனக்கு உள்ளர வரும்போதே டானாக்காரன் டீமோட தான் வர மாதிரி இருந்துச்சு உள்ளர. இதுவே வந்து வேற கதைகளமாக அந்த அறிவுங்கிற கேரக்டர் வந்துருந்துச்சுன்னா இது வேற மாதிரி பாட்டுவ கூட ஆயிருக்கலாம். பட் இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் அவ்வளோ நல்ல கதைகள் இருக்குது வெளியில். அதை நம்ம சினிமாவுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா இந்த மாதிரி ஐஏஎஸ்ஸாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன்னா அந்த மாதிரியே தெரியாது. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கதைகள் வரும். இதே மாதிரி. ஆமாம் ஆமாம். ஓகே. ஆனால் இப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதையை காட்டும் போது சம்டைம்ஸ் போலீஸ் வந்து ரொம்ப கெட்டவங்களா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க. இந்த பக்கம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்துல் நல்லவனா இருக்க மாதிரி இருக்கும். எப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சூஸ் பண்றீங்க? அது இல்லை, பாயிண்ட் ஆஃப் வியூ சூஸ் பண்ணுறது நம்மளும் அப்படி தானே பார்க்குறோம். நம்மளோட ஒப்பீனியனே அப்படி தானே. ஒப்பீனியன்றதே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. ஸோ நான் வந்து அதனால வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியான இது இருக்கா, நேர்மை இருக்கான்னு பார்க்கணும். ஸோ யாரை வேணாலும் நம்ம வந்து இது பண்ணலாம். பட் ஆனால் அந்த நேர்மையோடு அதை அணுகிட்டோம்னாக்கா அது பிரச்சனையே கிடையாது. அது சரியானது. இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்கிறதோ இல்லை அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த லைஃப்பை பார்க்குறதோ இருக்குல்ல, அது எனக்கு அதில் எனக்கு ஒன்றும் பெருசாக கஷ்டம் தெரியல எனக்கு. பட் அது ரொம்ப ஈஸியாக தான் பண்ணியிருக்கோம் வந்துருக்கு. அண்ட் ரிலீஸ் டேட் வந்து இப்போ ரொம்பவே இப்போ சொல்கிற மாதிரி நிறைய ஒரு டாஸ்க்காக இருக்குது. திடீர்னு பார்த்தா ரீரிலீஸ் படங்கள் வந்துடுது, ஆக்குபென்சியை வந்து கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அது நடுவில் இந்த படம் வரும்போது நிறைய பேருக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஸோ ப்ரொமோஷன்ஸ் ப்ளஸ் அந்த ரிலீஸ் டேட் எவ்வளோ முக்கியமாக ஒரு படத்துக்கு பார்க்குறீங்க? கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸும் ரிலீஸ் டேட்டும் முக்கியம். பட் அதே நேரம் படமாகவும் நம்ம ஒரு ஒன்று பண்ணணும். ஸோ வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பெரிய படங்களாகட்டும், நம்ம பெரிய படங்கள் சொல்கிற படங்களாகட்டும், நல்ல ரிலீஸ் டேட்டில் வந்தும் நல்ல இதில் வந்துமே வந்து ரீச் ஆடியன்ஸ்க்கு பெருசாக இது பண்ணாத போகிறது. சில நேரங்களில் வந்து இந்த மாதிரியான படங்கள் திடீர்னு உள்ளே வந்து ஸோ ஒரு பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதா எப்பவுமே வந்து வாய் வழியாக போகிற அந்த தகவல் இருக்கு இல்லையா, அது வந்து நான் பெருசாக நம்புகிறேன். ஏன்னா அப்படி தான் நடந்திருக்கு. நம்ம பார்த்த சினிமாவில் அப்படி நிறைய நடந்திருக்கு. நீங்கள் என்ன தான் ப்ரொமோஷன் பண்ணி புஷ் பண்ணாலும் அதை நடத்த முடியாது. நல்ல கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும். மீடியா பண்ணும், பப்ளிக் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்துட்டு பண்ணுவாங்க. நீங்கள் நல்ல கண்டென்ட்டை வந்து நல்லா இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய ஒப்பீனியன் மேலே வந்து ட்ரஸ்ட் இல்லாத போயிடும் இல்லையா. அதுக்கு நம்மளே யோசிப்போம்ல, ஐயோ நம்ம சொல்ல முடியாதுன்றத தவிர்த்துடலாம். நமக்கு ஏதாவது பர்சனலாக கூட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணால் தவிர்த்து பட் அப்படி நீங்கள் அதை தப்பாக பேசவே முடியாது. ஸோ அதில் ஒன்று இருக்குது. ஸோ ப்ரொமோஷன் வந்து இப்படி ஒரு படம் வருதுன்னு நாங்கள் காட்டணும். இப்படி ஒரு படம் வருது பாருங்க, இந்த மாதிரி மனிதர்களுடைய உணர்வுகளை பற்றி ஒரு படம் வருது பாருங்கன்னு நம்ம காட்டுறோம். அது கண்டிப்பாக ப்ரொமோஷன் தேவை, புஷ் பண்ண வேண்டிய இது இருக்குது. அதுக்கு நம்ம அதுக்கான இதோட புஷ் பண்ணணும். அவ்வளோ ரொம்ப பெருசாக புஷ் பண்ணி அதுவும் நம்ம அந்த தவறை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது என்னவோ நான் இதுவோ போய் சேர்றது ஆர்கானிக்காக போய் சேர்றதுக்கான விஷயத்தை பண்ணிடணும். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அந்த இன்ட்ரோ, உங்களோட இன்ட்ரோ இல்லை பிட், அந்த இன்டர்வல் ஆர் கிளைமேக்ஸ்? இந்த படமே நிறைய எமோஷன் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை ப்ளே பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தந்துச்சு. சூப்பர் ப்ரோ. அடுத்த படங்கள்லாம் இன்னும் அப்படியே அடுத்து கப்சிப்புன்னு இருப்பார் போல இருக்கு. சிறப்பு. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. டிசம்பர் 25 சிறை பார்க்க ரொம்ப ஈராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போஸ்ட் ரிலீஸ் நிறைய பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Christmas and New Year mega sale up to 50% offer. Shera Home Junction, Sundarapuram and Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.